أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அல்லாஹு தாலா காலம் எடுப்பான், அவகாசம் எடுப்பான் என்றது இதுதான் எங்கட பிரச்சனை. அல்லாஹு தாலாவுடைய அவகாசம், அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை நிர்வகிப்பதற்கு, ரிசல்ட்டை கொடுப்பதற்கு டைம் எடுப்பான் என்பது அல்லாஹு தாலாவுக்கு டைமே தேவையில்லை. அல்லாஹு தாலாவுக்கு காலம் என்பது, காலத்தையே படைச்சவன் யாரு? ரப்புல் ஆலமீன். ஆனால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நன்மையானவர்கள் தீமையானவர்களை அடையாளப்படுத்த அல்லாஹ் படைச்சிக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அப்ப அந்த வணங்குறவர்களை அடையாளப்படுத்துவதும் கெட்டவர்களை அடையாளப்படுத்துவதும் அதுக்கு அல்லாஹ் யாரை யூஸ் பண்ணுவான்? மூமின்களை, ஈமான் உள்ளவர்களை. அதுலயும் கூடுதலாக தனக்கு பக்கத்தில் யார் எடுத்துக்கொள்வான்? அல்லாஹ் தாலா அந்த ஈமான்ல உயர்ந்தவர்களை அல்லாஹ் தாலா எடுத்துக்கொள்வான். அப்படி என்றா அவர்கள் சோதிக்கப்படுவார்கள், அவங்க பிரச்சனைக்கு உள்ளாகுவாங்க. அவங்க நினைக்காத பறையில வசுல்சிலு அல்லாஹ் தாலா சொன்னா அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்றான். அல்லாஹ் தாலா சொல்றா என்ன? அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஆனா இன்றைக்கு இஸ்லாத்தை நம்ம பிரச்சார டைம்ல எதுக்கு யூஸ் பண்றோம்? நீங்க இஸ்லாத்தை சரியா கடைபிடிச்சீங்கன்னா நிம்மதியாயிக்கலாம், வியாபாரம் பெருகும், வியாபாரம் பெருகும். நீங்க இந்த உலகத்தில் என்னது ஹயாத்தன் தையிபா, ஹயாத்தன் தையிபான எங்கட தஃசீர் சொல்றேன் சரி. ஹயாத்தன் தையிபானா எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்கலே இல்லாத ஒரு. அப்ப சிஜ்னுல் மூமின், ஒரு மூமின் சிறைச்சாலையில் இருப்பான், அதை எப்படி வழங்குறது? சரியா? ஹயாத்தன் தையிபா ஃபி சிஜ்ன், எதுக்குள்ள நீ, அதாவது ஒரு மூமினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சிறைச்சாலை, இந்த உலகத்தில், அதாவது அத்துன்யா சிஜ்னுல் மூமின், இந்த உலகம் ஒரு மூமினுடைய என்ன சிறைச்சாலை. அப்போ ஒரு மூமினுடைய சிறைச்சாலை, அவர் மன்னராகவே இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் மூமினா இருந்தா அவரோட வாழ்க்கை சுருங்கியது தான், அவரோட வாழ்க்கை வரையறை உள்ளது தான். சாதாரண பொதுமகனாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும். ஆனால் எங்களுடைய பார்வை என்ன தெரியுமா? பெரியவங்கள நல்லா சந்தோஷமா தான் நினைக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க தான் உண்மையிலேயே என்ன இந்த அடைபட்டிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்படி இல்லை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் சோதனைக்கு எடுத்துக்கொள்ளத்தான் செய்வான். எல்லாரும் சோதிக்கப்படுறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சோதனை பேசுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்டா? அல்லாஹ் தஆலா அஸ்லீம் கட்டுப்படா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் முழுமையாக கட்டுப்படுறேன்டார். நம்ம யாரும் முழுமையாக கட்டுப்படலை. உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்து விடுங்கன்னு எங்களுக்கு கட்டளை தான் சொல்லப்படுது. பல யுஷாத் தத்தீன அஹதுன் இல்லா கலபா, இந்த மார்க்கத்தோடு எவர் போட்டி போட்டாலும் மார்க்கம் மிகச்சிரும். அது விளக்கம் தெரியுதா? மார்க்கத்தோட போட்டி போட்டாண்டா, நான் மார்க்கத்தை 100% செய்ய போறேன்னு போனீங்கன்னா 98 தான் செய்வீங்க. மார்க்கம் தான் வெத்து, மார்க்கம் தான் வெத்தும். ஆனால் அப்படி செய்ய ட்ரை பண்ணணும். மார்க்கம் 100ல் நிற்க, நீ 98ல் நிற்பாய். நீ லுஹா தொழுது அதை தொழுது எல்லாம் ஒரு சுண்ணத்தை நான் விட மாட்டேன்டா, 10 நாளில் விட்டுருவாய், ஒரு மாசத்துல என்ன செஞ்சிருவாய்? விட்டு விடுவாய். வலா யுஷாத் தீன அஹதுன் இல்லா கலபா, மார்க்கம் தான் வெற்றி பெறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? அதாவது கேட்டார், கேட்ட உடனேயே அவர் அஸ்லிம் கட்டுப்படுறேன்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா கட்டுப்படுறேன்னு சொன்னா இந்த உலகத்துல சுன்னத் என்ன? இப்திலா. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? சோதனை. நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட கட்டுப்படுறேன்னு சொல்றீங்களோ அதுக்கு அடுத்த சோதனை. சோதனைன்னா எப்படி சோதனை? தண்ட, அதாவது மகன் இறப்பதை கண்டு பொறுமையாக இருங்கன்னு தான் எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க. மகனை அறுக்கிறது, மகனை அறுக்கிறதுக்கு அவர் தயாராகிற அளவுக்கு சோதனை, நெருங்குற அளவுக்கு போறாரு. நீங்க கனவை உண்மைப்படுத்தினீர்கள், கனவை உண்மைப்படுத்தினீர்கள். இப்ப நம்ம இதை சொல்ல இயலாது. நம்ம அது போனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரியை வச்சு தான் போவோம். என்னது? கடைசி நேரத்திலேயாவது ஒரு அல்லாஹ் தஆலா உதவியை செஞ்சிருவான், காப்பாத்திரான்னு நினைப்பெல்லாம் நம்ம போவோம். அதனால இப்ப அது சரியே வராது. காப்பாத்தலைன்னா ஈமானில் என்ன முடிவுக்கு நம்ம என்ன செய்வோம்? வருவோம். இந்த இடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்டா, ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்துல அவகாசம் என்கின்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய இதுல, அதாவது அந்த நதி, நைல் நதியில எந்த விதமான சக்தியும் இல்லாத மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படுறார். சரியா? எல்லா விதமான ஆற்றலும் உள்ள ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுறான். அவன் தான் நைல் நதி எனக்கு கீழால ஓடுதுன்னு சொன்னான், காப்பாற்றப்படுறான். ஆனா இது ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கல. அவகாசம் என்னது? இது ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டது, இவர் மூழ்கடிக்கப்படத்தான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படத்தான் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார். அல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த நைல் நதிக்கு பல ஆயிரம் முறை வந்துட்டு போன ஃபிரௌனை என்ன செஞ்சிருக்கலாம்? அங்கே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கலாம்? முடித்திருக்கலாம். முடிக்கல. அந்த நைல் நதியை எத்தனை முறை கடந்திருப்பான்? முடிக்கல. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள்ல அந்த இருந்து ஃபிரௌன் அழிக்கப்படுற நாள் வரைக்கும் உள்ள இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பெரியோர் இடப்பகுதி இருக்கு. ஆனால் நம்முடைய இயல்பு என்ன செய்ய வேண்டாம்? ஈமானிய குறைபாடு காரணமாக, இல்முடைய குறைபாடு காரணமாக அவசரமாக நடக்காதா,
இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு இது என்று நம்ம பதற ஆரம்பிப்போம். பதற ஆரம்பிச்சா அல்லாஹு தாலா என்ன செய்வான்டா, எங்களுடைய தரத்தை குறைப்பான். நம்ம பதற ஆரம்பிச்ச ஏண்டா இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்றா, ஒரு முஃமினுக்கு எப்போ உதவி வரும் தெரியுமா? அவருடைய கடைசி பதட்டத்தில், அவனுடைய கடைசி பதட்டம் இருக்குதே அதுல உதவி வந்துடும். ஏன்னா அல்லாஹு தாலா ரஹ்மத்துடையவன். இவன் அடுத்தது எங்க போயிடுவான்? குஃப்ர்ல போய் விழுந்துருவான், அடுத்தது இஸ்லாத்தை விட்டுருவான், அடுத்தது நெகிழ்ந்துருவான் என்ற ஒரு நிலைமை வார டைம்ல அல்லாஹ் தாலா சோதனை அங்க என்ன செய்வான்? நிறுத்திடுவான். நிறுத்திட்டு அவன் உதவி என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் தாலா கொடுத்து விடுவான். அப்ப இந்த இடம் வந்து ஒரு மனிதன் தன்னை விசாலமாக்கிட்டே போனார்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி விசாலமாக்கிட்டு போனாரோ அந்த அளவுக்கு ஒருத்தர் விசாலமாக்கிட்டே போனார்னா அல்லாஹ் தாலா அந்த சோதனையினூடாக அடுத்தது கொடுப்பது கிஃப்ட் பெருசாயிருக்கும். கிஃப்ட் அல்லாஹ்வுடைய பரிசு பெருசாயிருக்கும். அது வரைக்கும் அல்லாஹ் தாலா அதை விரிவாக்கிட்டே போவான். நம்ம ஒரு இடத்துல பதறி நம்ம நிக்கிறோம்டா அல்லாஹ் இறக்க முடியவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்னி லஉதி அக்வாமன் லிஅன்னி ஆரிஃபு ஜஸஅஹும் வ தலஅஹும். நான் சில மக்களுக்கு அவசர அவசரமா அந்த கனிமத்தான பிரிச்சு கொடுக்கிறேன். ஏன்? அவனோட உள்ளத்தில் உள்ள பதட்டம் எனக்கு தெரியுமா? அவனோட உள்ளத்தில் உள்ள பதட்டம் நான் கொடுக்கலைன்னா அவங்க பதறி இந்த இஸ்லாத்திலே கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. வ இன்னி லஅகிலு அக்வாமன் இலல்லாஹ். சில மக்களுக்கு நான் கொடுக்காம அல்லாஹ் அவர்களை என்ன செய்து விடுகிறேன்? ஒப்படைத்து விடுகிறேன். லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா. அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கக்கூடிய கினா, திருப்தி, பொருளாதாரமற்ற ஒரு திருப்தி அது இல்லை. அந்த திருப்தி மின்ஹும் அம்ர் இப்னு தக்லிப், அதுல உள்ளவர் தான் இந்த அம்ர் இப்னு தக்லிப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்ர் இப்னு தக்லிப் என்ன பதில் சொல்றாரு? இந்த உலகமே எனக்கு கிடைச்சிருந்தாலும் கூட இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஈடாகாது, எனக்கு இது போதும் அப்படின்னு என்ன செஞ்சாரு? அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தா எடுத்து பார்க்கிறோம். இது அல்லாஹ் பார்க்குறான் எங்கள்ட்ட. அல்லாஹு தாலா எங்கள் என்ன செய்வே இந்த பதட்டத்தை அல்லாஹு தாலா பார்க்குறான். இந்த நபிமார்கள் சில நேரங்களில் பதறியதெல்லாம் அவர்களுக்காக பதறதில்லை, பின்னால் உள்ளவங்களுடைய ஈமானுடைய பலத்தின் காரணமாக என்ன செஞ்சாங்க? நபிமார்களுடைய பதட்டங்கள் இருந்ததை பார்க்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்டா. அல்லாஹு தாலா சொல்றா, ஈமான் உள்ளவங்களுக்கும் அல்லாஹு தாலா பதட்டத்தின் காரணமாக டைமை அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? குறைக்கிறான். இப்போ ஈமான் உள்ளவர்களுக்கு தான் அதை குறைக்கிறான். அதாவது ஈமான் அளவுக்கு எப்பதான் அல்லாஹ் குறைக்கிறான். எப்படி? மூசா தாயார் நைல் நதியில் என்ன செஞ்சிடறாங்க? பேழையில வச்சிடறாங்க. பேழையில வச்ச உடனேயே அந்த தாய்க்கு என்ன செய்யுது? அதாவது பதட்டம் ஆரம்பிச்சிச்சு. பதட்டம் ஆரம்பிச்சுட்டு போனா குர்ஆன் சொல்ற சுன்னா என்ன? மனிதன் என்ன நடக்கும்? உள்ளம் எம்டி ஆகிரும், அதாவது நிரம்பிடும். உள்ளம் எம்டி ஆயிரும்டா, நிரம்பிடும். எதால நிரம்பிடும்? அந்த ஒரு விஷயத்தால மட்டும், மற்ற எல்லாம் எம்டி ஆயிரும். அதான் அல்லாஹ் தாலா சொல்றான், இதா ஃபரக்த ஃபன்சப். நீங்க ஃபராகாயினா ஓய்வு பெற்றால் என்ற அர்த்தத்தை விட அந்த இடத்துக்கு மிச்சம், ஓய்வா இருந்தால் என்பதை விட மிச்சம் பொருத்தம், நிரம்பிட்டீங்க இந்த உள்ளத்தால. விளங்கிட்டா? அப்படின்னா என்ன? உண்டால நீங்க ஒரு ஏற்கனவே உள்ள சுமைக்குதே அது மாதிரி ஒரு சுமையில நீங்க என்ன செய்ய முழுமையாயிட்டீங்க. அந்த ஒன்று மட்டும்தான் உங்களை கவலைப்படுத்திக்கிட்டு இருந்தா இலா ரப்பிக்க ஃபர்கப், இறைவன் பக்கமே நீங்க ஆசை என்ன செய்யுங்க? அதிகப்படுத்துங்க. அல்லாஹ் தாலா சொல்றா, மூசா தாயார சொல்ற டைம்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகன். மூசா தாயாருடைய உள்ளம் ஃபாரிகாயிட்டு, எம்டி ஆயிட்டுன்றா. எம்டி ஆயிட்டா என்ன? அதாவது இன்காதத்ல துபுதிஹி, வெளிப்படுத்த நெருங்கிட்டான்றாங்க. எம்டி ஆயிட்டா நிரம்பி வலிஞ்சிட்டு, அதாவது முழுசாயிட்டு. இதுல வெளிப்படுத்துறதுக்கு நெருங்கிட்டா. இப்படித்தான் நான் மூசாவை என்ன செஞ்சேன்? கவலை கூடினா என்ன செய்வோம்? அடுத்தவன்ட்ட சொல்லுவோம். கவலை கூடினா அடுத்தவட்ட சொல்லிடுவோம். என் மனசை உடைக்கிற அளவுக்கான ஒரு வேதனை ஆயிட்டு அப்படின்னு அடுத்தவட்ட சொல்லுவோம். சொல்வதற்கு நெருங்கிட்டா யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய சொந்த சோதனை எதுக்கு யூஸ் பண்ண போறான்? தவ்வா காலத்துக்கு, ஃபிரௌனுக்கு எதிராக யூஸ் பண்ண போறான். நீங்க ரெடி ஆகிக்கணுமே. உங்களே அல்லாஹ் தஆலா தன்னுடைய தீனுடைய நுஸ்ரத்துக்கு யூஸ் பண்ணணும்டா. உங்களுக்கல்ல, உங்களுக்கல்ல, எம்மை எமக்கல்ல, எம்மை எடுத்து அல்லாஹ்வுடைய தீனுக்கு யூஸ் பண்ணணும்டா. என்ற சொந்த சோதனையில நான் என்ன செய்யணும்? எவ்வளவு பொறுமை காற்று இடத்தை வச்சு தான் அல்லாஹ் தஆலா எம்மை என்ன செய்வான்? அதுல எடுப்பான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய சொந்த சோதனை அது. இந்த சொந்த சோதனையை அவ வெளிப்படுத்தினாண்டா அல்லாஹ்வுடைய தீனுடைய நுஸ்ரத்துல அல்லாஹ் தஆலா என்னது? அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை கொண்டு வர போறான். அதுக்கு அவங்க தகுதியற்றவரை என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி என்றா, லவ்லா அர்ரபத்னா அலா கல்பிஹா, நான் உங்களோட இதயத்துக்கு ரபத்து போட்டு ராபித்தாவுண்டு ஏற்படுத்தினோம், இருக்கிட்டு என்ன சொன்னோம்டா, புள்ளையை கொண்டு வந்து சேர்ப்போம். உங்களிடத்துல புள்ளையை கொண்டு வந்து சேர்ப்போம். இந்த புள்ளையை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற ஆறுதலை தான் நம்ம அல்லாட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த புள்ளையை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற ஆறுதலை தான், சோதனை அதுதான்.
நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், துடிச்சு கொண்டிருக்கிறோம் வேதனையில், சொந்த வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் மூசா தாய்க்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறு தான் நாங்கள் முஃமின்களை காப்பாற்றுவோம் என்ற அல்லாஹ் வாக்க சொல்லிட்டான். அல்லாஹ் தாலா சொல்லிட்டா முஃமின்களை நாம் இப்படித்தான் காப்பாற்றுவோம் என்று வாக்கையும் சொல்லிட்டான். ஆனால் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா சொல்றான். அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கும். நீ ஈமான் உள்ளவனாக இருந்தா, நீ அல்லாஹ் இடத்துல உண்மையாக இருந்தா, உன்னோட உண்மைக்கு ஏற்ப, உன்னோட ஈமானுக்கு ஏற்ப அல்லாஹ்வோட உதவி என்ன செய்யும், வந்து சேரும். உனது சொந்த சோதனை அல்லாஹ் சமூக சோதனைக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்வான், உன்னை உபயோகப்படுத்தலாம், தீனுடைய சோதனைக்கு உபயோகப்படுத்தலாம். அதுக்கு உனக்கு என்ன தேவை, சபர். அதுக்கு என்ன, உனக்கு மிகப்பெரிய பொறுமை உனக்கு தேவை என்று அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப மூசா தாயாருக்கு திருப்பி கொண்டு வந்து குழந்தைகளை எப்படி சேர்த்தோம்ன்றதை எங்களுக்காக விளங்கப்படுத்தினான். வஹர்ரம்னா அலைஹில் மராதே, பால் குடிக்கலாம் ஆக்கினும் எப்படி கொண்டு வந்தோம், திருப்பி கொண்டு வந்து சேர்த்தோம். இது மாதிரி நாங்கள் வாக்கை நிறைவேற்றுவோம். ஆனால் அதிகமானவர்கள் அறியாதவர்கள். அப்ப மூசா தாய்க்கு அந்த புள்ள வந்து சேர்ந்தது என்ன, கொஞ்சம் மாசத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சாச்சு, சேர்ந்தாச்சு. அப்போ கொஞ்சம் மாதத்துக்குள்ளே உரிமையற்ற குழந்தையாக என்னது, முழுசா குழந்தை சேர்க்கல அல்லாஹ் தஆலா, உரிமையற்ற குழந்தையாக, குழந்தை எடுக்கப்பட்டுரும் போயிரும், அவட குழந்தையில பொறுமை. நம்ம என்ன நினைச்சிடும், குழந்தை தான் திருப்பி வந்துச்சு ஃபுல் ஹாப்பி ஆயிடுப்பான். இல்ல, அவட புள்ளே அல்ல. சம்பவம் நம்ம ரிவர்ஸ்ல பாக்குறதுனால சம்பவத்திலேருந்து அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு நபியாக போறாருனால பொறுமையா, அப்படி இல்லை. இந்த பக்கத்துலேருந்து பாருங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நேரம் எதுவும் தெரியாது. தன்னுடைய குழந்தை அல்ல, தான் நினைச்ச டைம்ல பால் கொடுக்க இயலாது, தான் நினைச்ச மாதிரி வளர்க்க இயலாது, தான் நினைச்ச ஆடைகளை உடுத்த இயலாது, தான் நினைத்த உரிமையை எடுக்க இயலாது. ஒரு செவிலி தாய். ஆனா குழந்தையோட கையில கொண்டு வந்து என்ன செய்யறோம், சேர்க்கிறோம்னு அது பதட்டத்தெல்லாம் கொஞ்சமாக என்ன செஞ்சா குறைத்தாண்டு பார்க்கிறோம். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலாகாலத்துக்கு அழுகிறாங்க. காலாகாலத்துக்கு அழுது கண்ணீர் வெள்ளை பூத்து, கண் வெள்ளை பூத்து குருடராகிறாரு. அப்பையும் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், நான் அல்லாஹ் இடத்துக்கு தான் என்ன செய்கிறேன், முறைப்படுகிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த யூசுஃபை நாங்கள் திருப்பி அனுப்புவோம் அப்படி என்று சொல்ற டைம்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, யாக்கூப் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்த அறிவின் காரணமாக அறிவுடையவராக இருந்தார் அப்படின்றான். இதே வசனத்தை ஸ்டேட்டஸ்ல போடுறான். இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், எனது கவலையும் வேதனையும் ஸ்டேட்டஸ் உள்ள 1000 பேருக்கு முறைப்படுகிறேன். ஆனா போட்டிக்கிறது அல்லாஹ் இடத்துல முறைப்படுறேன். சரியா? அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது, இந்த 1000 பேருக்கும் இவனுக்கு ஏதோ பிரச்சனை, இவனுக்கு ஏதோ கவலை, அல்லாஹ் இடத்துல முறைப்படுறேன்னு எங்கள்கிட்ட என்ன செய்யறான், இவன் முறைப்படுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதே எதுக்கு தெரியுமா, நீ அழுகிறீங்களே ஏன் அப்படின்னு வீட்டுக்குள்ள உள்ள பிள்ளைகள் கேட்ட நேரத்தில் நான் அதுக்கெல்லாம் அழலை, நான் இது அல்லாட்ட முறைப்படுறேன், உங்கள்கிட்ட எல்லாம் நான் முறைப்படலை என்று அவர் தவிர்க்க முடியாத இடத்துல குடும்பத்துக்கு உள்ள அவர் என்ன செய்யறார் சொல்றாரு. முதல் நாள் அழுகை இல்லை, பல வருஷ அழுகை. குழந்தையாய் போய் 30 வருஷத்துக்குரிய அழுகை, 40 வருஷத்துக்குரிய அழுகை நான் அல்லாஹ் இடத்துல முறைப்படுறேன். எப்படி இருந்தால் இவரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை உண்டா நினைச்சுக்கிறார். நம்ம நபிமார்களுடைய சுன்னத்தை படித்ததுனால, இந்த தீனை விளங்கினதுனால தான் இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ் வாட்ஸ்அப்பில் போடுறோம் என்று இவர் எப்படி அல்லாஹ்வோட உதவி வரும். நாங்கள் விளக்கத்தில் உள்ள பிரச்சனையை பாருங்கள், இந்த விளக்கத்தில் உள்ள சிக்கலை பாருங்கள், அந்த அறிவை பாருங்கள். இதுதான் இங்கு உள்ள பிரச்சனை. இந்த மாதிரியான நடைமுறை நமக்கு பொறுமையின் முகுலா ஒரு நாம், அதாவது அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவா வானத்திற்கு மேலேறி வரும். அல்லாஹ்வோட பதில் எப்படி இருக்கும், லஅன்சுரன்னகி வலவ் பஅதஹீன், உனக்கு நான் உதவி செய்வேன். அநியாயம் இழைக்கப்பட்டதானே, உனக்கு நான் உதவி செய்வேன், கொஞ்சம் காலம் கடந்தேனும் என்று அல்லாஹ் சொல்லுவான். கொஞ்சம் காலம் கடந்தேனும் நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான். அப்ப கொஞ்சம் காலம் கடந்தேனும் என்று அல்லாஹ் தஆலா ஏன் சொல்றான், நம்ம அநியாயம் ஒருவருக்கு இழைத்திருந்தா அல்லாஹ்ட்ட என்ன எதிர்பார்ப்போம், யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் தான், என்னைய மன்னிச்சிரு, நான் இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கறது அவகாசத்தை தான். நம்ம ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருந்தா, எமக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு அவசரமா அதாப வரணும்னு கேட்கிறோமே, அதே அதாப அல்லாஹ்ட்ட எப்படி சொல்ல, அல்லாஹ் அதாப தந்துடாதே, என்னைய மன்னிச்சுக்க, நான் இது பிறகு அந்த தவறு கேட்கிறோமா இல்லையா. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத் நீதியா இருக்கும், அல்லாஹ்வுடைய சுன்னத் நீதியா இருக்கும். ஆனா சோதனை ஈமான் தரப்புக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கடுமையாக என்ன செய்வான், கொடுப்பான். காரணம், அறிவையும் ஈமானையும் கொடுத்து. இவனுக்கு அதே சோதனையை கொடுத்தா நிற்க மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம விளங்கணும்டா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை புரிஞ்சுக்கொள்ளணும்டா, இது ஒரு அறிமுகம் தான். நான் இப்போ சொன்னது ஒரு ஜஸ்ட் ஒரு அறிமுகம். அல்லாஹ்வுடைய சுன்னத்ன்றது அல்லாஹ் எங்களோட இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை பற்றி பேசுகிறான், உலகத்துடைய நிர்வாகத்தை பற்றி பேசுகிறான். சிம்பிளாக நம்ம எந்த பிரச்சனைகளை, நீங்கள் உலகத்தில் காண்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் அதில் ஒரு நபிமார்களோ நல்ல மக்களோ அந்த அந்த ஸ்டெப் வர வர சமுதாயம் கலண்டு போயிருக்கும், அகண்டு போயிருக்கும், எல்லாமே போயிருக்கும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ள அவங்களுடைய இயற்கையான அழுகை அவங்களை அளவைத்தாலும் உள்ளம் பதறாது.
வேதனைகள் அவங்களை என்ன செய்யாது, மிகைக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை இவர்கள் கீழிறங்குற படிக்கட்டுகளாக வைத்திருக்கிறார்களோ அதுதான் அல்லாஹு தாலா மிகைக்கிற படிக்கட்டு. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தனது காரியங்களை மிகைத்தவன். இந்த உலகத்தில் எதெல்லாம் இறங்குறது, தாழ்வு, வீழ்ச்சி என்று வச்சுக்கிறான் தானே, அதில் தான் அல்லாஹு தாலா படிமுறையை வச்சுக்கிறான், அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய இயல்பு. உதாரணமாக இந்த 2 கோடை எடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் போன பாதை அந்த சமுதாயம் வெற்றி பெறுற பாதை, அழிக்கிற பாதை. கிணத்துல போடணும், தூக்கி கொண்டு போய் ஈஜிப்டில் என்ன செய்யணும், விற்கணும், சிறைச்சாலையில் அடைக்கணும். அழிவு பாதை தானே. ஆனால் உயர்வு எங்கே வருது, அந்த பாதையில் தான். அந்த பாதையில் தான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சாண்டா, நான் சொல்கிறேன், துவால சொல்கிறேனே, அல்லாஹும்ம ஜஅல் தத்மீரஹும் ஃபீ தத்பீரிஹிம், அவங்களோட அழிவிலே, அவர்களுடைய திட்டத்திலே அழிவு என்ன செய்வாயாக, வைப்பாயாக. அதே போல தான் ஒரு மூவின் எந்த சோதனையான படிக்கட்டுகளை சந்திக்கிறானோ அதில் தான் அவனுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யும், வெற்றியும் இருந்து கொண்டிருக்கும். இது உலக ரீதியான உபதேசம் அல்ல, ஈமானுக்கான, இஸ்லாத்துக்கான, தீனுக்கான, மார்க்கப்பற்றுக்கான உபதேசம். இதையும் அந்த மோட்டிவேஷனையும் கொண்டு வந்து இதில் சம்மந்தப்படுத்திடக்கூடாது. சரியா, உனது வீழ்ச்சி படிக்கட்டுகளை, ஏறும் படிக்கட்டுகள் என்று அதை இதே சம்மந்தப்படுத்துகிறார். இது ஈமான் சார்ந்தது, தீன் சார்ந்தது, மார்க்கம் சார்ந்தது. அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது பொறுமை சார்ந்தது, அது வேறு சார். நீங்கள் எப்போ பொறுமையுடையவராக மாறுவீர்கள் என்று சொன்னால், புதுசாக கூட பார்க்குறேன், நோ சொல்லி பழகிற நாளில் இருந்து தான் என்ன, நோ இல்லை என்று சொல்லி பழகுங்கள். நீ எஸ் சொன்ன இடங்கள் எல்லாம் வேதனைப்பட்டீர்கள். யார் சொன்னது? இது வந்து ஒரு கிறுக்குத்தனமான மார்க்க வழிகாட்டல் இல்லாத, தீன் அடிப்படை இல்லாத ஒரு சப்ஜெக்ட். ஒரு முஃமின் நோ சொல்ல தயங்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி கூடாரத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணை விட வெட்கப்படுவார்கள் நோ சொல்றதுக்கு. எதை கேட்டாலும் கொடுப்பார்கள். முனாஃபிக்கள் பேசினாலும் காது கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹயா, அஹ்லாக் உள்ள கரீம், சங்கையானவன். வலவ் துஅய இலா தஅனத்தில் அஜாப், கொல்றதுக்கு அழைக்கப்பட்டாலும் சங்கை அழைச்சா சங்கையானவன் போவான். அவனை கொல்லத்தான் கூப்பிடுறேன்னு விளங்கினால் கொஞ்சம் வரையல்மான்னு கேட்டால் அவனால் போகாமல் இருக்கல. கேட்குற முறை இது சங்கையானவன்ட்ட கோணம். இது இப்படி பழக்க சொல்கிறேன், இப்படி பழக்கினீங்கன்னு சொன்னால் இது வந்து அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீங்க, கொடுக்குற டைமில் சோதிக்கப்படுவீங்க, எல்லாம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் யாருக்காக பொறுக்கிறீங்க? வஸ்பிர் வமா சபருக்க இல்லா பில்லா. உங்கள் பொறுமை அல்லாஹ்வுக்கான பொறுமை, உங்கள் பொறுமை அல்லாஹ்வை கொண்டு ஏற்படுகின்ற பொறுமை. நீங்கள் பொறுக்கிறீங்கடா, பொறுக்கிறதுக்குரிய விஷயத்தெல்லாம் தந்திக்கிறான்னு அர்த்தம். நல்லா பொறுங்க, இல்லாத பொறுக்கல்ல. வஸ்பிர் வமா சபருக்க இல்லா பில்லா, இல்லா லில்லாஹ் அல்ல. நீங்க பொறுங்க, உங்களோட பொறுமை அல்லாஹ்வை கொண்டே இருக்கட்டும்டா. அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறான் பொறுக்கிறதுக்கு, அதை கொண்டு பொறுமையா இருங்கள்.